This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. செயற்கை ரத்தம். இனி எமர்ஜென்சி காலத்தில் ரத்தம் தேடி அலைய வேண்டாம். அசத்தும் ஜப்பான். ஜப்பானை சேர்ந்த ஆய்வாளர்கள் செயற்கை ரத்தத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த ரத்தம் உண்மையான ரத்தம் போலவே ஆக்சிஜனை எடுத்து செல்லுமாம். காலாவதியான இரத்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஹீமோகுளோபின் மூலம் இந்த செயற்கை இரத்தம் செய்யப்படுகிறது. இந்த செயற்கை இரத்தம் சிறிய குழாயாக அமைக்கப்பட்டு பாதுகாப்பாகவும் எளிதாகவும் சேமிக்க வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக எமர்ஜென்சி காலத்தில் சரியான இரத்த வகை அடையாளம் காண்பதே கடினமான வேலை. பாசிட்டிவ் என்று போன்ற இரத்தம் எளிதாக கிடைக்கும். ஆனால் சில குறிப்பிட்ட வகை இரத்தம் அரிய வகையாக இருக்கும். அவை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. மருத்துவ அவசர காலங்களில் குறிப்பிட்ட இரத்த வகையை தேடி அலைவோம். ஆனால் செயற்கை இரத்தத்தில் அந்த சிக்கல் இல்லை. இந்த செயற்கை இரத்தம் எல்லா வகை இரத்தத்திற்கும் ஏற்றதாக இருக்கும். இதனால் அவசர காலங்களில் இரத்தத்தை தேடி அலைய தேவையில்லை. இந்த வகை இரத்தம் காலாவதியான இரத்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஹீமோகுளோபின் மூலம் இந்த செயற்கை இரத்தம் செய்யப்படுகிறது. மேலும் செயற்கை இரத்தம் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும். ஒருவரிடம் இருந்து தானாக பெறப்படும் இரத்தம் சில வாரங்கள் முதல் அதிகபட்சம் சில மாதங்கள் வரை மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இந்த செயற்கை இரத்தம் 2 ஆண்டுகள் வரை நன்றாக இருக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக, தானம் மூலம் இரத்தத்தை பெறும்போது வைரஸ் பாதிப்பு அச்சம் இருக்கும். அதாவது ஒருவரிடம் இரத்தம் பெறும்போது அதில் வைரஸ் இருந்தால் அது நம்மையும் பாதிக்கும். பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் 1982 விபத்தில் சிக்கிய நிலையில் அவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. இதனால் அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. ஆனால் செயற்கை இரத்தத்தில் இதுபோல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதனால் தொற்றுநோய் ஆபத்தும் குறைவு. இதன் முதற்கட்ட சோதனை ஜப்பானில் நடத்தப்பட்டது. ஜப்பானில் உள்ள தன்னார்வலர்களிடையே சிறிய சோதனை நடத்தப்பட்டது. 10 முதல் 100 மில்லி வரையிலான செயற்கை இரத்தம் அவர்களுக்குள் ஏற்றப்பட்டது. பிறகு நடத்தப்பட்ட சோதனை அது பாதுகாப்பானது என்று கண்டறியப்பட்டது. இப்பொழுது விஞ்ஞானி அதிக அளவில் செயற்கை இரத்தத்தை செலுத்தி பரிசோதித்து வருகிறார்கள். செயற்கை இரத்தத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்கிறார்கள். இதுவரை தற்காலிக காய்ச்சல் அல்லது லேசான இரத்த அழுத்த மாற்றங்கள் போன்ற லேசான பக்க விளைவுகள் மட்டுமே காணப்பட்டன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.